எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர், நான் ஒரு வீடு வாங்கலான்னு பிளான் பண்றேன். அதுக்குண்டான யோகம் எனக்கு இருக்கா? அப்படின்னு பார்த்து சொல்ல சொன்னாரு. அவரோட ஜாதகத்த அக்ஷய லக்ன பத்ததின்னு சொல்லக்கூடிய ஏஎல்பி ஜோதிட முறைப்படி கணக்கு போட்டு பார்க்கும்போது, அவருக்கு வீடு வாங்குற யோகம் இருக்குன்னு தெரிய வந்தது. அது அவர்ட்ட சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. நல்ல வார்த்தை சொல்லியிருக்கீங்க சார். இன்னைக்கு காத்தால தான் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒண்ணு பத்தி சொன்னாங்க. நான் அத போய் காத்தால 7 மணிக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கு அட்வான்ஸ் வந்து குடுக்க சொல்றாங்க. அது குடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்னு தான் உங்கள்ட்ட வந்தேன் நானு அப்டின்னாரு. அப்ப நான் அவர்ட்ட சொன்னேன், "ஒரு வீடு வாங்கணும்னா, வீடு வாங்குற யோகம் வேணும். அது கூட சேர்த்து அதுக்குண்டான பணம் உங்களுக்கு எங்கேருந்து வரப்போகுது? அந்த ப்ராப்பர்ட்டில டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? அதையும் நம்ம பார்க்கணும்" அப்டின்னு. அத அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட முறைப்படி பார்க்கும்போது தெரிய வந்த விஷயம், இந்த ஜாதகர் வீடு வாங்குறேன் அப்டின்ட்டுன்னு ஒரு மிகப்பெரிய கடன்ல போய் மாட்டிக்கிட்டு தவிக்க போறாரு அப்படின்னு சொல்லுது. அத அவர்ட்ட சொல்லும்போது, "உங்க கையில எவ்வளவு கேஷ் இருக்கு?" அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, "ரூ. 10,00,000 இருக்கு சார்" அப்படின்னாரு. "இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரூ. 1,00,00,000 சொல்றீங்க. மிச்சம் இருக்க 90,00,000 என்ன பண்ண போறீங்கன்னு?" கேட்டேன். "கடன் அப்ளை பண்ணிடலாம் சார். 20 வருஷம் இதில இஎம்ஐயா கட்டிக்கலாம் சார்" அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், "உங்களால இந்த அளவுக்கு கடன கட்ட முடியுமான்னு?" சொல்லும்போது அப்பதான் அவரு யோசிக்கிறாரு அவரு. இந்த அளவுக்கு மாசம் மாசம் இஎம்ஐ வந்து நம்ம தன்னால கட்ட முடியுமா அப்படின்ட்டுன்னு. அப்ப நான் அவர்ட்ட சொன்னேன், "உங்க கையில வந்து ரூ. 10,00,000 கேஷ் இருக்குன்னு சொல்றீங்க. மேற்கொண்டு ஒரு 15 இல்லன்னா ரூ. 20,00,000 வரைக்கும் நீங்க கடன் வாங்கி ஒரு 25லேருந்து ரூ. 30,00,000க்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு பாருங்க. பெரிய வேல்யூ உள்ள ப்ராப்பர்ட்டில இறங்கி சிக்கல்ல மாட்டிக்க போறீங்க. கவனமா இருங்க" அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அடுத்தபடியா, நீங்க எந்த ப்ராப்பர்ட்டி வாங்குனாலும் டாக்குமெண்ட் விஷயங்கள்ல பிரச்சனை இருக்குன்னு உங்களோட ஜாதகம் சொல்லுது. அதனால ஒரு சரியான அட்வொகேட் கிட்ட கன்சல்ட் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குங்க அப்படின்னு.